எல்லா இடமும் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ கிறிஸ்மஸ் ரெசிபியும் ஸ்டார்ட் பண்ணுவோமா. இந்த முறை எக் நாக் வாஃபல்ஸ், அதுக்கு 2 கப் ஆல் பர்பஸ் மாவு எடுத்துக்கொள்ளுங்க. அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த பேக்கிங் சோடா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணும், இல்லாட்டி அது ஒரு இடத்துல நின்று ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு 2 கப்ஸ் ஆஃப் எக் நாக் வந்து ஒரு பாலும் முட்டையும் கலந்த ஒரு ஜூஸ். அதை வந்து கடையிலையும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் எல்லாம் செய்கிறனாலும் ரெசிபி பார்த்து செஞ்சு கொடுங்க. அதுக்கு பிறகு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மெல்டட் பட்டர், அதையும் போட்டு நல்லா லேசாக கலந்து விடுங்க. கலக்கிக்க ஆகலும் ஃபாஸ்ட்டாக கறக்காமல் மெல்லமாக கலங்க. அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சினமன், 1/4 டீஸ்பூன் ஆஃப் நட்மெக், அதோட 2 முட்டையை நல்லா அடித்து அதுக்கு மேலே ஊற்றி ஒரு நல்ல ஸ்மூத்தாக கலந்திங்கன்னா ஒரு ஷைனி பேட்டர் ஒன்று வரும். பிறகு வாஃபிள் மெஷின் எடுத்து வாஃபிள்குள்ளே போட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட எக் நாக் எம் வாஃபிள்ஸ் இஸ் ரெடி டு ஈட். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸோட இங்கே நான் ஒயிட் கஸ்டர்ட் எடுத்தேன்னா அதோட சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.